2021 சட்டமன்ற தேர்தலை விட திமுக 14 தொகுதிகளில் குறைவாக போட்டியிடக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 14 தொகுதிகளில் குறைவாக போட்டியிடும் என்ற தகவல் வெளியாகிறது. கடந்த தேர்தலை விட 2021 திமுக 173 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. இந்த நிலையில இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில தேமுதிக, மக்கள் நீதி மையம், SDPI, கொங்கு இளைஞர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட புதிய கட்சிகள் 9 கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக தன்னுடைய தொகுதிகளை குறைத்துக் கொண்டு ஏறக்குறைய 14 தொகுதிகளை குறைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சியினரையும் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி வருகிறது. ஏற்கனவே மதிமுக 2 தொகுதிகளை குறைச்சிருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 தொகுதியை குறைச்சிருக்காங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 1 தொகுதியை குறைச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியை குறைச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த அடிப்படையில் 1 தொகுதியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வர நிலையில திமுக மட்டும் இந்த தேர்தலில் 14 தொகுதிகளில் குறைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகளை விட்டுக் கொடுக்க இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. தேவப்பிரியன், இப்ப ஒரு சிலர் திமுகவுடைய சின்னத்துல போட்டியிட தயாரா இருக்காங்க, சிலர் அவங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறாங்க. இந்த பிரச்சனை அப்படின்றது திமுக எப்படி கையாள இருக்கு? யாருக்கு அவங்க சின்னத்துல போட்டியிட அனுமதி, யாரு திமுக சின்னத்துல போட்டியிட நெருக்கடி? நிச்சயமாக SDPI, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் திமுக சின்னத்துல போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவிச்சுதான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. மக்கள் நீதி மையம் மட்டும்தான் டார்ச் லைட் சின்னத்துல போட்டியிடுவோம்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. திமுக வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னத்துலதான் நீங்க போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தையின் போது தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் நீதி மையத்துடைய ஏற்கனவே ஆலோசனை கூட்டம் கமல் தலைமையில நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில நிர்வாகிகள் டார்ச் லைட் சின்னத்திலே போட்டியிடணும்னு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது இந்த கருத்தை முன்வைப்பாங்க. ஆனா திமுகவுடைய ஏற்கனவே தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில மக்கள் நீதி மையத்தையும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுல தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க. அதே போல மதிமுக கடந்த தேர்தலில் 6 தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க. இந்த முறை அவங்களுக்கு 4 தொகுதி தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல 3 தொகுதி உதயசூரியன் சின்னத்திலையும், ஒரே ஒரு தொகுதி தனி சின்னத்திலையுங்கிற, அதாவது கட்சியுடைய பதிவு அங்கீகாரத்திற்காக, பதிவு இல்லாட்டி ரத்தாயிருங்கிற அடிப்படையில ஒரு தொகுதியில தனி சின்னத்துல போட்டியிடுவதுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் மட்டும்தான் சின்ன பிரச்சனையா இருக்கு. மற்ற எல்லா கட்சிகளுமே தற்பொழுது, அதாவது மற்ற கூட்டணி கட்சிகளுமே தேமுதிகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.